எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. So my dear sisters, maybe the 20th reflection of our Lenten retreat, தவக்கால சிந்தனையின் 20வது நாள். இன்னையோட பழைய ஏற்பாட்டு விவிலிய கதாபாத்திரங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். எத்தனை பேர் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஐ டெய்லி ப்ரிப்பேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் வித் திஸ் ஆர் இன் திஸ் வீடியோ. உண்மையில் இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு 20வது நாள். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாத்திரம், விவிலிய கதாபாத்திரம் மிக மிக முக்கியமானவர். ஒரு விவிலியத்தில் முதல் பெண் மறை சாட்சியாக இருந்த ஒரு தாய். இப்போ கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பெண்களை பற்றி நாம் பார்த்தோம். யூதித்து, அவர் ஒரு கைம்பன். நேற்று எஸ்தர், அவர் ஒரு அனாதை. இன்று நாம் பார்ப்பவர் நிச்சயமாக தன் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு தானும் கடவுளுக்காக கொடுத்த ஒரு அற்புதமான மறை சாட்சியான ஒரு தாயை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். 2 மக்கபேயர் புத்தகத்தில் இவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். 7 மகன்களின் தாய் ஒரு மறை சாட்சி என்பதே இந்த பழைய ஏற்பாட்டில் நாம் சிந்திக்கின்ற கடைசி விவிலிய கதாபாத்திரம். அன்பு சகோதரிகளே, இந்த தாயினுடைய பெயர் தெரியாது, ஆனால் கடவுளுக்கு அவருடைய வீரத்தையும் ஆற்றலையும் பற்றி தெரியும். விவிலியத்தில் காணப்படுகின்ற பயங்கரமான ஒரு முதல் பெண் மறை சாட்சி. நீங்க தயவு செய்து இந்த 2வது மக்கபேயர் நூலிலே வாசித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு, யூத மக்களுக்கு முக்கியமான ஒன்று சட்டத்தை கடைபிடித்து அதை வாழ்வாக்குவதுதான் அவர்களுக்கு முக்கியமான. நமக்கு சட்டம் என்றால் சில நேரத்தில் கசப்பாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த யூத மக்களுக்கு யூத சட்டம் மிக மிக முக்கியமான. இந்த தாயினுடைய அற்புதமான குணங்களை பாருங்க. அந்த 7 மகன்களின் தாய் 1 நம்பிக்கை கொண்டிருந்தார். நீங்கள் தயவு செய்து 2 மக்கபேயர் புத்தகம் 7வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களிலே இதை வாசிக்கலாம். 1, ஒரு தாயாக தன் மகன்களுக்கு முன்பாக நல்ல நம்பிக்கையோடு இருந்தார். 2, துணிவு கொண்டவராக இருந்தார், எதற்கும் அஞ்சாமல் துணிவு கொண்டார். 3, பெருந்தன்மை கொண்டவராக இருந்தார். 4, கடவுளே எல்லாவற்றிற்கும் முதன்மை என்று அறிந்திருந்தார். பாருங்க, இந்த 4 குணங்களும் ஒவ்வொரு துறவிக்கும் இருக்க வேண்டிய குணங்கள். கடவுள் மீது முழு நம்பிக்கை, துணிவோடு செய்யும் ஆற்றல், பெருந்தன்மையோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், 4, எல்லாம் செய்து முடித்துட்டு கடவுள்தான் எனக்கு முதன்மை என்று சொல்லுகின்ற குணம். இந்த தாயின் வழியாகத்தான் விவிலியமும் புதிய ஏற்பாடும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை உணர்த்திய நேரம் இந்த தாயின் மறை சாட்சிய வாழ்வு. நான் சொல்லல, 7வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கலாம். அன்பு சகோதரிகளே, கடவுளுக்காக என்னை அர்ப்பணித்து விட்டேன் சொல்லுகின்ற நம்முடைய மத்தியில, குறிப்பாக பெண் துறவிகளாக உங்கள் மத்தியில கடவுளுக்காக அர்ப்பணித்தல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு விவிலியத்தின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தாய். மற்றவங்கள்லாம் கூட பாருங்களேன், யூதித்து, எஸ்தர்லாம் அரசி என்ற ஒரு அந்த மேன்மை கிடைத்தது. ஆனால் இந்த தாய்க்கு மேன்மை அல்ல, சாவு கிடைத்தது.
அவர் கண்முன்பாகவே 7 மகன்களை ஒன்றன் பின் ஒன்றாக சாகடித்த நேரத்திலும் இறுதி வரை தன் கடைசி மகனை திடப்படுத்தி ஆற்றல் படுத்தி தன் மகனை உற்சாகப்படுத்தி எக்காரணத்தை கொண்டும் உண்மை இறைவனை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தவர் இந்த தாய். அன்பு சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி கதாபாத்திரம் நமக்கு சொல்வது, எவ்வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல ஒழுக்க காரியங்களை நம்மை சுற்றி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் சோர்வு அடைந்து விடாதீர்கள். உண்மையில சொல்கிறேன், உங்களை மாதிரி அருட்சகோதரிகள் தான் நிறைய துறவர அழைப்பிற்கு அடித்தளம் இட்டவர்கள். அதுக்கு உண்மையிலே நம்ம சபையில் இருக்கிற பெரிய சிஸ்டர்ஸு ஆம் என்று பதில் சொல்லுவீர்கள். நிறைய துறவர அழைத்தலை ஊக்குவித்தவர்கள் நீங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துறவர அழைத்தலுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது நாம் எவ்வளவு தூரம் இந்த தாயைப் போல ஆர்வத்தோடு உழைக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்வோம். அன்பு சகோதரிகளே, கடைசியாக இந்த தாய் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, இழந்த வாழ்வை பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணால் கிடைத்த வாழ்வை நாம் இழந்தோம், ஏவாள். அதே பழைய ஏற்பாட்டின் நிறைவில் இழந்த வாழ்வை மீண்டும் உயிர்த்தெழுதலால் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தாய் நமக்கு கற்றுத்தருகிறார். கற்றுக்கொள்வோம், வாழ்வாக்குவோம், வாழ்வை ஜெயிப்போம். God bless you. Have a nice day. Enjoy this day. Good. எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான உயிருள்ள இறைவா, இன்றைய நாளில் 7 சகோதரர்களையும் அவர்களின் தாயை பற்றியும் தியானிக்கிற வேளையில் அழியாத நம்பிக்கை கொண்டு இறைவனை ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக கொடிய துன்பங்களுக்கு உள்ளாகி இறந்தாலும் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்ற மோசேயின் திருப்பாடலில் வெளிப்படுத்தி இருப்பது போல் ஆண்டவர் உண்மையாகவே நம்மீது பரிவு காட்டுகிறார் என்று சொல்லிக்கொண்டு இறந்த மறைசாட்சிகளான 7 மகன்களின் தாயின் உறுதியை நினைத்து, என்ன துன்பம் வந்தாலும், எத்தனை சோதனைகளுடன் வேதனை வந்தாலும் என் ஆண்டவரை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற வாக்கை உள்ளத்தில் ஏற்று இறைவனை பற்றி கொள்ளவும், இழப்பின் நேரத்திலும் மனம் தளராமல் உறுதியான நம்பிக்கை கொண்டு இறைவனின் உண்மையுள்ள ஊழியராக வாழ்ந்திட இறை அருளை மன்றாடுவோம். ஆமேன்.